இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் அனைவருக்குமே ஒரு வரலாறு இருக்கிறது. அதுபோல நமது தாய்மொழிக்கும் ஒரு வரலாறு உண்டு. நாம் ஒவ்வொருவரும் பிறந்த நாட்டை, நமது மொழியை, நமது இனத்தை நினைத்து பார்த்து அதனை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமது வரலாற்றை, தாய்மொழியை அழிய விடாது காத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக நம்மில் பலர் வெளிநாடுகளிலே பணி செய்கிறோம். நாம் எங்கு பணி செய்தாலும் நமது வீட்டை பற்றிய எண்ணம் நமக்கு இருக்கத்தானே செய்கிறது. அப்படி இருக்க நமது மொழியை மட்டும் நம்மில் பலர் மறந்துவிட காரணம் என்ன என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நமது நாட்டின் மீதும் மொழியின் மீதும் பற்றில்லாமையே இதற்கு காரணமாக அமைகிறது என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால், நான் வெகு நாட்களாக வெளிநாட்டில் இருந்தேன், அதனால் எனக்கு தமிழ் எழுத தெரியாது, படிக்க தெரியாது, பேச தெரியாது என்று எத்தனையோ பேர் சொல்கிறோம். அப்படி சொல்வதில் நாம் தான் வெட்கப்பட வேண்டும். தமிழர்களாகிய நாம் தமிழ் பேசுவதில் விழிப்பாய் இருக்க நம்மை பயிற்றுவிப்போம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி என்பதை உணர்ந்து நாம் பெருமிதம் கொள்வோம். உலகை நவரசமாக்கிய இன கலாச்சாரங்கள் 4. புத்திசாலித்தனத்தில் மிஞ்சிய யூத இனம், பிரமிடுகளால் பிரமிக்க வைத்த எகிப்து இனம், தத்துவங்களால் தலை தோங்கிய கிரேக்க இனம், சிற்பங்களால் கிரங்கடித்த ரோமானிய இனம். ஆனால் இந்த 4 இனமும் உறவு கொள்ள நினைத்த 5வது இனம் ஒன்று இருந்தது. அதுதான் தமிழினம். மரபுகளை மடியாக கொண்டு, பெருமையை பெயராக கொண்டு, வளங்களை வாய்ப்பாக கொண்டு, செழுமையை திசையாக கொண்ட இனம் அது. ஆனால் ஆங்கிலம் மட்டுமே தமிழனின் நாவில் இன்று உச்சரிக்கப்படுகிறது. தமிழ் வெறும் மொழி அல்ல, அது நம் முகவரி, முகம், அடையாளம், உயிர். எனவே கலப்பில்லா தமிழ் பேச நம்மை பயிற்றுவிப்போம். தாய்மொழி ஓர் இனத்தின் தன்மானத்தின் வடிவம். தாய்மொழியை இழந்த இனம் தன்மானத்தை இழந்து அழியும் என்பார் எழுத்தாளர் பொன்னீலன். எனவே நமது தாய்மொழியின் மீது பற்றுக்கொண்டு அதை இழந்து விடாது பாதுகாப்போம். காந்தியடிகள் இந்தியா திரும்பிய நேரம் அவரை பேட்டி எடுப்பதற்காக குஜராத்தி பத்திரிகை நிருபர் வந்திருந்தார். காந்தி கப்பலை விட்டு இறங்கியதும் அவரை பார்த்து அந்த நிருபர் அடுக்கடுக்காக ஆங்கிலத்தில் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். காந்தி சற்று நேரம் பொறுமையாக அவரையே பார்த்து கொண்டிருந்த பிறகு அவரை பார்த்து, நீங்களும் ஓர் இந்தியர், நானும் ஓர் இந்தியன். உங்கள் தாய்மொழி குஜராத்தி, என் தாய்மொழியும் அதுதான். அப்படி இருக்க ஆங்கிலத்தில் கேள்வி கேட்க ஆரம்பித்தது ஏன்? தென்னாப்பிரிக்கா சென்று சில காலம் அங்கு தங்கி இருந்ததால் தாய்மொழியை நான் மறந்திருப்பேன் என்ற எண்ணமா? அல்லது பாரிஸ்டர் பட்டம் பெற்றவராயிற்றே, இவருடன் ஆங்கிலத்தில் பேசினால் தான் மதிப்பு என்ற எண்ணமா என்று கேட்டார். பேட்டி எடுக்க வந்திருந்த நிருபருக்கு வெட்கமாக போய்விட்டது. தன் தாய்மொழியின் மகத்துவத்தை உணர ஆரம்பித்தார். எனவே நாமும் நமது தாய்மொழியின் மேன்மையை உணர்ந்து அதனை காக்க முயற்சி செய்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் எந்தவித தயக்கமுமின்றி நமது தாய்மொழியில் பேசினோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தீர்களா? அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும்.
இன்று நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் வெறுப்புடன் நடந்து கொண்டீர்களா? தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாது சோம்பேறிகளாக வாழ்ந்தீர்களா? சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவர். இன்று நீங்கள் சந்தித்த ஏழைக்கு உதவினீர்களா? ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். இன்று நீங்கள் மற்றவரை ஏளனம் செய்தீர்களா? ஏளனம் செய்வோரை அடி. அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவரை கடிந்து கொள், அவர் மேலும் அறிவுடையவராவர். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். அல்லேலூயா
அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். உம் கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதைவும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார்.
இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர், இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 5 முதல் 18 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 115, இறைவார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 15 முதல் 16 வரை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 21 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியோத்து யூதாசு அல்லன். மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையின் ஆண்டவராம் கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே.
இன்று அக்களிப்போம் மகிழ்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் ஆண்டவரிடம் அன்பு கொண்டு வாழ்ந்து அவரின் நற்செய்தி மதிப்பீடுகளை வாழ்வாக்கவும் தூய ஆவியாரின் துணையை நாளும் நாடவும் அழைப்பு விடுக்கும். இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மே 4 புனித ஜோசப் ரூபியோ. ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்த பிரான்சிஸ்கோ ரூபியோ மெர்சடஸ் பெரல்டா பெற்றோருக்கு கிபி 1864ஆம் ஆண்டு பிறந்தார் ஜோசப் ரூபியோ. கிபி 1876ஆம் ஆண்டு தன் 12வது வயதில் குருமடத்தில் சேர்ந்த இவர் குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1887ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் நாள் குருவாக அருட்பொழிவு பெற்றார். ஸ்பெயின் நாட்டில் சின்கான், எஸ்திமேரா பகுதிகளில் இறைப்பணிகள் செய்த ஜோசப் ரூபியோ பேராசிரியராக பணி செய்தார். ஆயரின் அனுமதியோடு இயேசு சபையினில் இணைந்த அருட்தந்தை ஜோசப் ரூபியோ கிபி 1908ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் நாள் தனது 42வது வயதில்
முதல் வார்த்தைப்பாடு அளித்தார். ஏழைகள் மீது அன்பும் பரிவும் கொண்டிருந்த அருட்தந்தை ஜோசப் ரூபியோ எளிய மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார். கடவுள் விரும்புவதை செய்யுங்கள், கடவுள் செய்வதை விரும்புங்கள் என்று கூறிய அருட்தந்தை ஜோசப் ரூபியோ தன் பணிவாழ்வின் ஆதார சக்தியே நற்கருணை ஆண்டவர்தான் என்று அறிக்கையிட்டார். தன் ஆறுதலான வார்த்தையினால் பாவிகளை மனம் திரும்ப செய்த அருட்தந்தை ஜோசப் ரூபியோ 1929 ஆண்டு மே 2 விண்ணகமடைந்தார். தன் பணி வாழ்வினில் ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு முக்கியத்துவம் அளித்து பாவிகளுக்காக பரிந்து பேசிய அருட்தந்தை ஜோசப் ரூபியோ கடந்த 2003 ஆண்டு திருத்தந்தை 2 ஜான் பால் அவர்களால் புனிதராக உயர்த்தப்பட்டார். புனித ஜோசப் ரூபியோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பாவங்களை இறைவன் மன்னித்து நமக்கு நல்வாழ்வினை அருளும்படியாக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்த்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களை தொந்தரவு செய்யாமல் இருப்போம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய மாபெரும் கிருபைகளெல்லாம் எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இன்றைய தினத்திலே நாம் முதியவர்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இதோ முதியவர்கள், வயதான பெற்றோர்கள், இதோ இவர்களுக்காக நாங்கள் இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் ஆசீர்வதித்தருளும். இந்த வயதான நாட்களிலே அவருடைய தனிமையை நீர் போக்கி ஆண்டவரே அவர்களை நாங்கள் ஆதரிக்கக்கூடிய அன்பை, ஆற்றலை, வல்லமையை, தியாகமான சிந்தனைகளை நீர் எங்களுக்கு கொடுத்தருளும். குறிப்பாக இவர்களின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனை நன்மைகளையும் எண்ணி பார்த்து இந்த முதியவர்களை ஆறுதலோடும் அன்போடும் பார்க்கக்கூடிய, பழகக்கூடிய, அவர்களை ஆதரிக்கக்கூடிய நல்ல மனதை இளையோராகிய ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தருளும். ஆண்டவரே இயேசுவே, இந்த முதுமையினால் அவர்கள் படுகின்ற அனைத்து வேதனைகளிலிருந்தும், நோய்களிலிருந்தும், தனிமையிலிருந்தும் அவர்களை நீர் காப்பாற்றி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து மன தைரியத்தை கொடுத்து அவர்களை நீர் வழிநடத்தும்படியாய் உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகளாகி இவர்கள் மேல் என்றும் இரக்கமாயிருந்து இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போற்றி.